இரண்டாவது அறிவிலும் உலகத்தை தள்ளுவதிலும் இருந்து அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது கடைசியாய் யார் இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11, 34, 35. அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் யார்? ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை விசுவாசத்தின் நிமித்தம் உயிரோடு கூட மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள். வேறு சிலர், அந்த வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள். வேறு சிலர் என்ன செய்தார்கள்? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. இங்க வார்த்தை, அடுத்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய அடுத்த வார்த்தை மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி. இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், கல்லெறியுண்டார்கள், அறுப்புண்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் அனுபவித்தார்கள். இவர்கள் யார் தெரியுமா? மூன்றாவது கூட்டம். யார் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள் என்று தெரியுமா? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிறவர்கள். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பரவாயில்லை, இந்த உலகத்திலே ஒரு சின்ன உபத்திரவம் தானே, நான் சந்தித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அதை பெரிதாய் எண்ணாமல் ராஜ்யத்தின் பணியிலே ஓடுகிறவர்கள். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், இதோடு தொடர்புடைய ஒரு வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தினால் 20, 4, 5. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்கள் யார்? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் தலை வெட்டப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தவர்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலே இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணமடைந்த மற்ற விசுவாசிகள் உயிரடைய முடியவில்லை. ஏன்? இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அற்புதம் நடக்காவிட்டாலும், ஒருவேளை அந்த வாதியின் வழியாய் தேவன் நடந்து செல்வதற்கு வைத்திருந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வசனத்திற்கு சாட்சியாய் நின்றார்கள். தலை வெட்டப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மிருகத்தினுடைய சொரூபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தைரியமாய் எதிர்த்தார்கள். இயேசுவை சொன்னதின் நிமித்தம், இயேசுவுக்காய் வாழ்ந்ததின் நிமித்தம், இயேசுவுக்காய் எவைகளை இழக்க முடியுமோ அத்தனையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உயிர்த்து நியாயசனங்களில் உட்கார்ந்து இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மற்றவர்கள் ஆள முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இது பயமுறுத்துவதற்காய் நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்காய் நீங்களும் நானும் சகிக்கக்கூடிய அவருடைய சுவிசேஷ வசனத்திற்காய், அவருடைய சத்திய வசனத்திற்காய், அவரை குறித்து சாட்சி சொல்வதற்காய் நாம் சகிக்கிற சில பாடுகள், இது நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இலங்கை தேசத்திலே நான் ஊழியத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு போயிருந்த பொழுது வவுனியா பிரதேசத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு அது ஒரு ஈஸ்டர் தின ஆராதனை. அப்பொழுது அங்கிருந்த பாஸ்டர் சொன்னார்கள், நீங்கள் இலங்கையில இருக்கிற அந்த விடுதலை புலி தலைவராயிருந்த பிரபாகரன் இருந்த ஊரை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள். அந்த இடத்திலே புது குடியிருப்பு என்கிற அந்த இடத்திலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், நீங்கள் அவரை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். சரி என்று நாங்கள் போனோம். அங்கு போனால் அந்த இடம் முழுவதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அநேக இராணுவ படைகள் நின்று கொண்டிருந்தனர். போர் யுத்தம் முடிந்து சில வருடங்கள் ஆயிருந்தாலும் ஜனங்கள் பயத்தோடு இருந்தார்கள். ஆகவே நாங்கள் வாகனத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு கடற்கரையை நோக்கி அந்த மண்ணிலே நடக்க ஆரம்பித்தோம். அதிலே தான் அந்த புது குடியிருப்பு என்கிற பகுதி இருக்கிறது. அந்த பகுதி கடைசியாய் அவர் இறந்து கிடந்த முல்லைத்தீவு பகுதியிலிருந்து
கொஞ்ச தூரம் தான். அப்ப இந்த புது குடியிருப்பு அந்த கடற்கரை பகுதியிலே ஒரு வீடு இருந்தது. அந்த சில வீடுகள் இருந்தது. அந்த வீட்டில் போனோம், அந்த போதகரை சந்தித்தோம், அந்த போதகர் இடத்துல பேசினோம். அவர் சொன்ன சாட்சி என்னை இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்கும் பொழுது என்னை அதிகமாய் கர்த்தருக்குள் ஓட வைக்கிறது. அந்த மனிதன் சொன்ன சாட்சி, ஐயா எனக்கு நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தேன், நான் எப்படி ஊழியம் செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம், நான் ஏன் ஊழியம் செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய பேண்ட்டை முட்டு வரைக்கும் தூக்கி காமிச்சாரு. அதுல நிறைய தழும்புகள் இருந்தது. நான் கேட்டேன், இது என்ன தழும்புகள்? நான் இயக்கத்திலே இருந்தவன், அரசாங்கத்திற்கு விரோதமாய் துப்பாக்கி ஏந்தி சண்டையிட்டவன், காட்டிலே இருக்கும் பொழுது 3 முறை விஷ பாம்புகள் என்னை கொத்தினது. முதல் முறை என்னுடைய கால் அழுகி போனதை போல மாறி இருந்தது. ஒரு சகோதரி எனக்காய் ஜெபித்தார்கள், குணமடைந்தேன். 2வது முறை இன்னொரு விஷ பாம்பு கடித்தது. அதே சகோதரி இடத்திலே வந்தேன், அவர்கள் ஜெபித்தார்கள், குணமானது. 3வது முறையும் என்னை கடித்தது. அந்த சகோதரி சொன்னார்கள், என் அருமையான சகோதரனே, இனி நீ பாவம் செய்யாதே, இனி ரத்தம் சிந்தப்படுவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காதே, நீ இயேசுவின் இடத்திலே வந்துவிடு என்று சொன்ன பொழுது அன்றைக்கு துப்பாக்கியை தூக்கி எறிந்து விட்டு இந்த இயேசுவை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். இந்த இயேசுவின் இடத்தில் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன், வேதத்தை படித்தேன், அவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தேன். அதனுடைய தழும்புகள் தான். நான் இந்த பகுதியிலே வந்து பலத்த எதிர்ப்புகளினுடைய மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2009வது ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் நன்றாய் போய் கொண்டிருந்தது. பிப்ரவரி மாதத்திலே யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் சொன்னார்கள். இந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நாங்களும் திகைத்து போயிருந்தோம். ஆனால் என்னுடைய மூத்த மகனை, சரி எது நடந்தாலும் பரவாயில்லை, நான் மரித்த பிறகு என்னுடைய மூத்த மகன் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனையும் பிரதிஷ்டை பண்ணி அவனையும் ஆயத்தப்படுத்தி இருந்தேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இயக்கத்திலிருந்து வந்தார்கள், என்னிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய மூத்த மகனை நீ கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், இல்லை என்று, இல்லை கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி அவனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கழித்து ஒரு செய்தி வந்தது, அந்த யுத்தத்திலே எதிர்பாராத விதமாக உன்னுடைய மகன் மரித்து போனான், ஆகவே சடலத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று. அந்த சடலத்தை வாங்கி நான் அழுதேன், ஆண்டவரே இந்த பிள்ளை உயிரோடு இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதானே நான் பொருத்தனை பண்ணி செய்தேன், இப்படி ஆகிவிட்டதே. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்குள் 2வது மகனையும் எடுத்து சென்று விட்டார்கள். அதற்குள் யுத்தம் எங்களை நெருக்கினது, ராணுவம் புது குடியிருப்பு பகுதிக்கு வந்துவிட்டது. ஆகவே சொன்னார்கள், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடுங்கள், நாங்கள் சுட போகிறோம் என்று சொல்லி இருக்கிற 1-2 சாமான்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கடைசி பெண் பிள்ளை, அவளையும் கூட்டிக் கொண்டு ஓடும் பொழுது திடீரென்று ஒரு விசுவாசி வந்தார். அவருடைய பிள்ளையும் என்னுடைய கையிலே கொடுத்தார். பாஸ்டர், நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் எப்படியாவது உங்களை காப்பாற்றுவார், என்னுடைய பிள்ளையை மட்டும் காப்பாற்றுன்னு கொடுத்துட்டு அவர் ஓடிட்டாரு. அந்த 7 வயது பையனையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் வேகமாய் முல்லைத்தீவு பகுதிக்கு போனோம். அங்க டென்ட் அடிச்சு அங்கதான் உட்கார்ந்து இருந்தோம். இரவு நேரங்களில் திடீரென்று பாம் ஷெல் வந்து விழும், குண்டுகள் வந்து மழையை போல விழும். எந்த கூடாரத்திலே விழுகிறது என்று தெரியாது, எப்பொழுது விழுகிறது என்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு இருந்தோம், இயேசுவே எப்படியாவது எங்களை காப்பாற்றும். அநேக நாட்கள் நாங்கள் தப்பித்துக் கொண்டே வந்தோம். ஒரு நாள் இரவு நேரத்திலே திடீரென்று குண்டு சத்தம் நான் இருந்த அதே கூடாரத்தினுடைய 2 பக்கத்திலும் வந்து விழுந்தது. முழுவதும் புகை. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தால் என்னுடைய மனைவி செத்து கிடக்கிறாள், என்னுடைய பிள்ளை செத்து கிடக்கிறான். இந்த பக்கத்தில் என்னுடைய கையிலே அந்த விசுவாசி கொடுத்த அந்த பிள்ளையினுடைய வயிற்றிலே அந்த குண்டு பட்டு போய் அந்த வயிறு திறந்து சிறு குடல்களை அவன் கையிலே பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். அவன் சாகவில்லை, ஆனால் அதிகமாய் காயப்பட்டிருந்தான். இதை பார்த்த பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே ஒரு முடிவு செய்தேன், இறந்தவர்களை குறித்து இனி கவலைப்பட முடியாது, இருக்கிற இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், இருக்கிற மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி துண்டை வைத்து அவனுடைய வயிற்றை கட்டி வேகமா அந்த கடற்கரைக்கு ஓடினேன். சில படகுகள் கள்ளத்தனமாக அங்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி போவதற்காய் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஐயா எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு படகுல ஏறி குதித்து யாழ்ப்பாணம் போய் தப்பி விட்டேன். 3 மாதங்கள் என்னுடைய கண்களினால் இதை பார்த்ததினாலே பித்து பிடித்தவனை போல நான் இருந்தேன். என்னை மனநல காப்பகத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். யுத்தங்கள் முடிந்தது எனக்கு தெரியாது, தேசத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் என்னுடைய 2வது மகன் எப்படியோ யுத்தத்திலே தப்பி பிழைத்து ஒவ்வொரு முகாம்களிலும் போய் தேடி எங்கேயாவது தகப்பன் இருப்பாரா என்று சொல்லி பார்த்து கடைசியிலே என்னை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பொழுது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது. அவன் வந்த பிறகு அந்த முகாமில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தான்.
சில சிகிச்சைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் நார்மலுக்கு வருவதற்கு பல மாதங்கள் எடுத்தது. உடனே யூரோப் தேசத்திலிருந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் சொன்னார்கள், இனி நீங்கள் இலங்கை தேசத்திலே இருக்க வேண்டாம், மறுபடியும் நீங்கள் அங்கே வந்து விடுங்கள், பாஸ்போர்ட் பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம், இனி அந்த தேசம் வேண்டாம் என்று. நான் சொன்னேன், சில வாரங்கள் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் வைத்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்பதை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து ஏராளமான கேள்விகள். ஆண்டவரே, இழந்தது எத்தனை இழப்புகள், என்னுடைய குடும்பத்திலேயே இத்தனை இழப்புகள், ஊழியத்தை இழந்திருக்கிறேன், இதை இழந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் யூரோப் தேசம் போய்விடட்டுமா? மீதமுள்ள என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் செய்து விடட்டுமா? ஆண்டவருடைய சத்தம். அந்த மனிதன் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் ஒருவன் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போக வேண்டும் என்கிற ராஜ்யத்தின் சத்தியத்தை மறந்து விட்டாயோ? நீ சாக கொடுத்த தங்குடையவர்களை குறித்து கவலைப்படாமல் மேன்மையான உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் ஸ்திரீகளும் பரிசுத்தவான்களும் வாழ்ந்ததை மறந்தாயோ? தேவனுக்காய் தங்களை விற்றவர்கள், தங்களை விலை கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், இவைகளை நீ மறந்தாயோ என்கிற தேவனுடைய சத்தம் அவருடைய உள்ளத்திலே வந்த பொழுது, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என் வாழ்க்கையினுடைய உடைந்த சூழ்நிலை என்னை இப்படி யோசிக்க செய்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார், நாம் மறுபடியும் அதே புது குடியிருப்புக்கு போக போகிறோம், சிதறி இருக்கிற விசுவாசிகளை சேர்க்க போகிறோம், இயேசு மீண்டும் வரப்போகிறார், இந்த அழிவை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று திடப்படுத்த போகிறோம். பிள்ளைகள் சொன்னார்கள், மறுபடியும் அங்கேயா என்று சொல்லி. ஆனாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு நான் இங்க வந்தேன். சிதறி கடந்த, பயந்து போயிருந்த, இழந்து போயிருந்த விசுவாசிகளை ஒன்று சேர்ப்பதற்கே எனக்கு பல வருடங்கள் ஆனது. சில ஜனங்களிடத்திலே போய் பேசுவதற்கே எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. எத்தனையான இழப்புகள் அந்த பகுதிகளிலே. ஆனால் அநேக நாட்களுக்கு பிறகு தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்பொழுது 2 சபைகளை முடித்து 3வது சபைகளை எழுப்பி இருக்கிறோம். இயேசு வருகிற வரைக்கும் அவருக்காக உத்தமமாய் ஓடுவோம். ஏனென்றால் எனக்கு தெரியும், மேன்மையான உயிர் தெழுதல் எனக்கு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இத்தனை பெரிய தியாகத்தை நாம் செய்திருக்க மாட்டோம். அதை செய்வதற்கும் தேவன் எல்லாரையும் அழைக்கவில்லை. ஆனால் கேள்வி, இந்த மேன்மையான உயிர் தெழுதலுக்காய் நமக்கு வருகிற சில பாடுகளை கூட நாம் அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய அந்த 2ஆம் வருகையை மனதிலே வைத்து ஓட ஆண்டவர் அழைக்கிறார்.